அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில ரியல் அனாலிசிஸ் 1ல இருக்கிற யூனிட் 4 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்ம யூனிட் 1ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல செட்டை பத்தி நம்ம பார்த்திருப்போம். செட்ன்றது என்ன அப்படின்றது பார்த்திருப்போம். அதுல இருக்க மெம்பர்ஸ் எப்படி இருக்கும், செட்ஸோட ஆபரேஷன் என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த யூனிட்லயே அடுத்தது நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்போம். ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் பண்ணிருப்போம்னா, ரெண்டு செட்டுக்கு பிட்வீன்ல நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நம்ம எதை பத்தி பேசியிருப்போம் அப்படின்னா, சீக்வன்ஸ் நம்ம பேசியிருப்போம். வழக்கமா இங்க ஃபங்க்ஷன் சொல்லும்போது ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் A to B அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, A வந்து டொமைன், B வந்து கோடொமைன். இதுவே நம்ம சீக்வன்ஸ் S ஈக்குவல் டு இப்படி எழுதுற Sn n equal to 1 to infinity சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீக்வன்ஸ் Snனும் ஃபங்க்ஷன் தான். எங்கிருந்து எங்க போகணும் அப்படின்னா, ஐயில் இருந்து எனி ரியல், ஐயிலிருந்து ரியல் நம்பர் செட்டுக்கு போறது தான் நம்ம சீக்வன்ஸ் சொல்றோம். இப்போ இங்க ஐன்றது என்ன அப்படின்னா, செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லலாம், செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லலாம், ஆர் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸும் நம்ம சொல்லலாம். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, அப்போ சீக்வன்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் த செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் டு த ரியல் நம்பர் சிஸ்டம், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், செகண்ட் யூனிட்ல சீக்வன்ஸ் படிச்சிருப்போம். தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற ஆபரேஷன். இப்போ செட்ல எப்படி ஆபரேஷன் படிச்சோமோ, ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி அதனோட ஆபரேஷன்லாம் படிச்சோமோ, அதே போல சீக்வன்ஸ் டிஃபைன் பண்ணிட்ட பிறகு சீக்வன்ஸோட ஆபரேஷன் வந்து யூனிட் 3ல நம்ம படிச்சிருப்போம். இப்போ யூனிட் 4 என்ன அப்படின்னா, சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர். இப்போ சீரீஸ்ன்னு சொல்லும்போது இங்க நம்ம என்ன சொல்றோம்னா, இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம் நம்ம, இன்ஃபைனைட் சீரீஸ். இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னாலே நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, சமேஷன் an n equal to 1 to infinity. எப்பெல்லாம் நம்ம ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் டிஃபைன் பண்றோமோ அது வந்து ஒரு ஆர்டர்ட் பேர்னு அர்த்தம். அப்போ ஆர்டர்ட் பேர்ல என்ன இருக்குன்னா, சீக்வன்ஸ் an இருக்கும், இங்க n equal to 1 to infinity. அதே போல சீக்வன்ஸ் sn இருக்கும். எப்பெல்லாம் ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் நம்ம டிஃபைன் பண்றோமோ, இட்ஸ் நத்திங் பட் த ஆர்டர்ட் பேர் சீக்வன்ஸ் an அண்ட் சீக்வன்ஸ் sn இருக்கணும். அப்ப an அப்படின்னா என்ன அப்படின்னா, an வந்து nth term of the series. an நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, nth term of the series. அதே போல இந்த சீக்வன்ஸ் ஏறது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இது உங்களுக்கு Snன்றது என்ன அப்படின்னா, nth partial sum, nth partial sum of the series. இப்போ இதை நான் நோட்டேஷனாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். சிக்மா n equal to 1 to infinity an அப்படி நம்ம சொல்கிறோம்னா, இந்த சிக்மாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, என்னுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம 1 போடுவோம், சமேஷன் உதார ப்ளஸ் a2 ப்ளஸ் a3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் an, anோட இது ஸ்டாப் ஆகல, ப்ளஸ் எக்ஸெட்ரா இது போயிட்டே இருக்குது. ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் எங்கே போதுனே நமக்கு தெரியாது, போயிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி சம் பண்ண முடியும், எல்லா டேர்மையும் நம்ம சம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால ஃபஸ்ட்டு n டேர்ம் மட்டும் எடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதுதான் நம்ம nth பார்ஷியல் சம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ Sn ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு, a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் an. இப்போ இந்த ஃபஸ்ட்டு n டேர்ம் மட்டும் எடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு. திஸ் இஸ் கன்வர்ஜஸ் டு சம் லிமிட்டாக இருந்துச்சுன்னா, இந்த இன்ஃபைனைட் சீரிஸும் கன்வர்ஜஸ் டு சம் லிமிட்டாக இருக்கும். ஓகே, இங்கே இருக்கிற இந்த எண்ணெல்லாம் என்னன்னு சொல்லணும்னா, ஃபார் எவ்ரி n பிலாங் டு ஐன்றது வந்து செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் இல்லை செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம். ஸோ இந்த டெஃபினிஷனை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். The infinite series sigma n equal to 1 to infinity an is an ordered pair. Sequence an n equal to 1 to infinity, sequence sn n equal to 1 to infinity, where sequence an is a sequence of real numbers and sn equal to a1 plus a2 plus etc. an for every n belong to the set of positive integer இல்லைன்னா the set of natural number. இப்போ இந்த a தான் நம்ம என்ன சொல்கிறோம், nth term of the series சொல்லியிருக்கோம். sn நம்ம என்னன்னு சொல்கிறோம், nth partial sum of the series. ஓகே, இப்போ இது ஜென்ரலாக உங்களுக்கு இன்ஃபைனைட் சீரீஸ்னால n equal to 1 to infinity தான், அன்லெஸ் அதர்வைஸ் த மென்ஷன். ஒருவேளை அவங்க இஃப் த சீரீஸ் ஆஸ் சிக்மா n equal to 0 to infinity கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ nth பார்ஷியல் சம் a0லேருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், a0லேருந்து n வரைக்கும் இருக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் தான். பொதுவாக நமக்கு இன்ஃபைனைட் சீரீஸ்னா n equal to 1 to infinity ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து n டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணுறது தான் Sn நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Find the nth partial sum of the series 1 minus 1 plus 1 etc. plus minus 1 power n plus 1.
இப்போ நம்ம SN நமக்கு என்ன வரும், A1லேருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் n டேர்ம் ஆட் பண்ணுறது. அப்போ S1ன்னு சொல்கிறேன்னா அதில் அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும், 1 மட்டும் இருக்கும். கரெக்டாக? இப்போ S2ன்னு சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் ஆட் பண்ணுறது. இந்த சீரீஸில் 1ஐயும் -1ஐயும் 1 - 1னா 0, இங்கே 1 தான் வரப்போகுது. S3ன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது. அப்போ 1, அடுத்தது இங்கே -1 இருக்குது, அடுத்தது வந்து +1. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா உங்களுக்கு இங்கே 1 வருது. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ S4னா என்ன கிடச்சிருக்கும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறது இந்த சீரீஸில். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் -1, அடுத்த டேர்ம் 1, அடுத்த டேர்ம் -1. ஏன்னா இங்கே -1/n+1 இருக்குன்னு பாருங்க. n வந்து இப்போ ஆடாக போட்டிங்கன்னா ஆட் ப்ளஸ் n வந்து ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் +1ன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈவன் ஆகிடும். அப்போ எப்போல்லாம் ஆடு இருக்கோ அப்போ +1 வருது, ஈவனாக இருக்கும்போது -1 வருது அந்த டேர்ம் உங்களுக்கு. ஓகே, அப்போ அந்த சம் தி சீரிஸ் நம்ம பண்ணும்போது nth பார்ஷியல் சம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒன்று +1 வருது, இல்லை -1 வருது. அப்போ நம்ம SN நம்ம என்னென்னு எழுதலாம்னா, SN வந்து nth பார்ஷியல் சம் ஆஃப் த சீரிஸ் இல்லையா. நமக்கு எப்போ 1 கிடைக்குதுன்னா இஃப் n இஸ் ஆட். எப்போ 0 கிடைக்குதுன்னா இஃப் n இஸ் ஈவன். இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இன்ஃபைனைட் சீரீஸில் வந்து இப்போ நம்ம சீக்வன்ஸ் டிஃபைன் பண்ணிட்ட பிறகு அந்த யூனிட்டில் நம்ம என்ன பார்த்தோம், அது கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதா, 2 கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், அதனோட லிமிட் என்னவா இருக்கும், இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. அதே போல் டைப் தான் இப்போ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுறதா இல்லை டைவர்ஜ் ஆகுதான்னு எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ சீரீஸ்ன்னு சொன்னாலே நம்ம என்ன சொன்னோம், அந்த ஆர்டர்ட் பேரண்ட் சொன்னோம். அந்த ஆர்டர்ட் பேரில் என்ன இருக்கும், ஒன்று சீக்வன்ஸ் AN இருக்கும், இன்னொன்று சீக்வன்ஸ் SN இருக்கும். அந்த nth பார்ஷியல் சம் வச்சு தான் நம்ம பேச போகிறோம். அப்போ இந்த nth பார்ஷியல் சம் வந்து கன்வர்ஜஸ் டு சம் லிமிட்டாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபைனைட் சீரிஸும் கன்வர்ஜஸ் டு த சேம் லிமிட்டாக இருக்கும். இந்த nth பார்ஷியல் சம் டைவர்ஜஸாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபைனைட் சீரிஸும் டைவர்ஜஸ். அதுதான் இப்போ நம்ம டெஃபினேஷனாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இன்ஃபைனைட் சீரிஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகுது டைவர்ஜ் ஆகுது தான் பார்க்க போகிறோம். லெட் சிக்மா n = 1 to infinity an be a series of real number. Series of real numbers. அப்போ இந்த சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னா வித் நம்ம கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு பார்ஷியல் சம் இருக்கணும் இல்லையா, வித் பார்ஷியல் சம்ஸ். வித் பார்ஷியல் சம்ஸ். இப்போ SN சொல்லணும்னா A1 plus A2 plus etc plus AN for every n belong to the set of positive integer I. ஓகே, இப்போ சீரீஸ் இருக்குனாலே அலாங் வித் நம்ம கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு nth பார்ஷியல் சம் இருக்கணும். ஓகேவா. இப்போ இந்த பார்ஷியல் சம் இருக்கு இல்லையா, இது கன்வர்ஜ் ஆச்சுன்னா எதுக்கு கன்வர்ஜ் ஆகும், கன்வர்ஜ் டு சம் ரியல் நம்பர். அதுதான் நம்ம எழுதுறோம். இப்போ இஃப் த சீக்வன்ஸ் இப்படி எழுதுறேன், the sequence SN n = 1 to infinity. இந்த n = 1 to infinity போடாமல் வெறுமனே இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் செட் ப்ராக்கெட் போட்டு SN எழுதணும்னா அந்த சீக்வன்ஸ் தான் மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். கன்வர்ஜஸ் டு A என்ற ஒரு ரியல் நம்பர். அப்போ A belong to R. தென் அதாவது இந்த nth பார்ஷியல் சம் கன்வர்ஜஸ் டு ஏவா இருந்துச்சுன்னா தென் த இன்ஃபைனைட் சீரீஸ் இருக்கு இல்லையா, தென் த சீரீஸ் சிக்மா AN. இப்போ சிக்மா ஏன்னு எழுதினாலும் இல்லை சிக்மா n = 1 to infinity போட்டாலும் அது இன்ஃபைனைட் சீரீஸ் தான் மென்ஷன் பண்ணதுன்னு அர்த்தம். கன்வர்ஜஸ் டு A. கன்வர்ஜஸ் டு A. அப்போ nth பார்ஷியல் சம் கன்வர்ஜ் டு ஏவா இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட் சீரீஸும் கன்வர்ஜ் டு ஏவா இருக்கும். ஒருவேளை இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இஃப் த சீக்வன்ஸ் SN வந்து டைவர்ஜஸாக இருந்துச்சுன்னா தென் த இன்ஃபைனைட் சீரீஸ் n = 1 to infinity AN டைவர்ஜஸ். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சீக்வன்ஸ் SN வந்து கன்வர்ஜஸ் டு ஏவா இருந்துச்சுன்னா தென் நம்ம என்ன சொல்லணும், த இன்ஃபைனைட் சீரீஸ் n = 1 to infinity AN வந்து கன்வர்ஜஸ் டு A நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது இப்படி எழுதுறது நம்ம கன்வர்ஜஸ் டு ஏன்ற வேர்டிங்கும் நம்ம சொல்லலாம். தட் இஸ் இஃப், இப்போ இதுலேருந்து நம்ம சொல்ல போகிறோம், இஃப் த இன்ஃபைனைட் சீரீஸ் AN கன்வர்ஜஸ் டு ஏனா தென் அந்த இன்ஃபைனைட் சீரீஸ் சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரீஸ் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். அதாவது nth பார்ஷியல் சம் கன்வர்ஜஸ் டு ஏவா இருந்துச்சுன்னா த இன்ஃபைனைட் சீரீஸ் கன்வர்ஜஸ் டு A. அப்போ இன்ஃபைனைட் சீரீஸ் கன்வர்ஜஸ் டு ஏவா இருந்தால் மட்டும்தான் அந்த இன்ஃபைனைட் சீரீஸோட சம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம், சம் இருக்குதுன்னு அர்த்தம், அந்த சம் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். ஓகே, இஃப் சிக்மா AN கன்வர்ஜஸ் டு A தென் சிக்மா n = 1 to infinity AN ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். இதை இன்னும் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன், இது நோட் தான்.
நோட்னா அந்த ரிசல்ட் அந்த டெஃபினிஷன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம் இது. ஓகே, அகைன் டெஃபினிஷன் இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரீஸ், சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரீஸ், இன்ஃபைனைட் சீரீஸ்னா சிக்மா n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். அப்போ a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் an ப்ளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குன்னா, இந்த nth partial sum converges to a ன்னு சொல்கிறோம் இல்லையா, nth partial sum converges to a னா ஆக்சுவலாக இதோட டெஃபினிஷன் பிரகாரம் நமக்கு என்ன சொல்லுவோம், நம்ம லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி sn ஈக்குவல் டு a அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், the sequence sn converges to a ன்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி sன்னா என்ன அர்த்தம், nth partial sum of the series. அப்போ என்ன எழுதலாம் இங்கே, a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் an. எப்போ இப்போ சம் ஆஃப் இன்ஃபினைட் சீரீஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் nth partial sum எப்போ இருக்குன்னா, ப்ரொவைடட் லிமிட் எக்ஸிஸ்ட். லிமிட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லலாம், இன்ஃபைனைட் சீரீஸோட சம்மை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நம்ம சொல்கிறோம். ப்ரொவைடட் the limit exists.